புண்டரீக மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தாரு. அவர் முதல்ல இந்த தலம் பூதத்தாழ்வார் அவதாரம். 3 முக்கிய ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் 3 பேர். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்ணாரு. இவர் பூதத்தாழ்வார் திருமலையில அவதாரம் பண்ணாரு. பேயாழ்வார் மயிலாப்பூர்ல அவதாரம் பண்ணார். இவங்க 3 பேரும் முதல் ஆழ்வார்கள். இவங்களுக்கு பெருமாள் பிரதர்ஷனமா பெரிய வரலாறு. சின்னதா இந்த கதை வரைக்கும் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்தலப்பயல பெருமாள் எப்படி வந்தாருன்னா, ஸ்தலம்னா பூமி, சயனா படுத்துட்டு இருக்குது. இவர் எப்படி இங்க வந்தாருன்னா, ஒரு புண்டரீக மகரிஷின்னு ஒரு மகரிஷி, அவர் டெய்லி இந்த இடத்துல பீச், கடல், இந்த பக்கம்லாம் கடல், இது பீச் மணல், இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சாமி கிட்ட டெய்லி மலர் எடுத்து பூஜை பண்ணுவாரு. அவருக்கு இந்த மலரை நம்ம கடல்ல போட்டுருமே, இது பெருமாள் கிட்ட போய் சேர்ந்தோ தெரியலையே, நம்ம இன்னைக்கு பெருமாளை பார்க்க, ஏன்னா பெருமாள் இது உள்ள பார்க்கடல்ல பள்ளி கொண்டதுன்னு சொல்றாங்க இல்லையா, இது உள்ள பாம்பு மலையில தான் படுத்துட்டு இருப்பாரு. இவரை பார்க்காம நான் இன்னைக்கு போகவே மாட்டேன். இந்த கடல்ல இருக்க மணல்லாம் வாரிட்டா உள்ள தெருவாருல்ல, தொட்டு மணலை வாரி 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 போடுறாங்க. எல்லாரும் கேலி, இந்த மணலை வாரி எங்கன்னா கடலை கதைக்க முடியுமா? அப்ப பெருமாளே பார்த்தாருன்னா, இவனை எப்படி நம்ம திருத்ததுன்னு நேரா ஒரு சாதாரண ஒரு வயசான வேஷத்துல வர்றாரு. பார்க்க என்னப்பா செய்யற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் பெருமாளை இன்னைக்கு பார்த்தே தீர்வேன், அதனால இந்த மணல்லாம் தோண்டிட்டா பெருமாள் உள்ள இருப்பார்ல, எனக்கு கண்ணுக்கு நல்லா தெரியும், நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே முடியாது, ஏன் முடியாது, என்னால முடியும் அப்படின்ற. சரிப்பா நீ அதெல்லாம் செய்ய, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, அது வரைக்கும் நான் உட்காந்துட்டு இருக்கேன். சரி, ஒரு பெருமாள் பக்தர் சாப்பாடு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி உட்காருப்பா, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு போவேன். போயிட்டு வரத்துக்குள்ள திரும்பி பார்த்தா பெருமாள் மணல்லையே படுத்துட்டு இருப்பார், பூமியிலேயே படுத்துட்டு இருக்கார். அந்த ஸ்தலம் அப்போ பார்த்துட்டு கையை கூப்பிட்றாரு, புண்டரீகா, உனக்காக கடல்ல கடல் நீரை இறக்கி இது பண்ண முடியாது, மேலே நீ இந்த கடலுள்ள இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க, தப்பு இல்லை, ஆனால் நான் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கேன், அதனால உனக்காக இந்த இடத்துல நான் கடல்ல படுக்காம பாம்பனில தான் படுத்துட்டு இருப்பேன், கீழே எங்கேயுமே படுத்தது கிடையாது. உன்னுடைய அன்புக்காகவும் உன்னுடைய இதுக்காகவும் நாங்கள் பூமியிலேயே தரையிலேயே படுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தரையில படுத்துட்டு இருப்பாரு. அதாவது ஒரு தலையை இப்படி வச்சு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருப்பாரு, ஒரு இப்படி வச்சுக்கிட்டு 2 கையை பூமியில அப்படியே ஊண்டிக்கிட்டு படுத்துட்டு இருப்பாரு. திருவடி அழகா தெரியும். திருவடி வாரத்துல அந்த புண்டரீக மகரிஷி அப்படியே கை குத்தி இருப்பார். அதான் ஸ்தலம் நான் பூமி, சயனம் படுத்துட்டு இருக்குது அந்த பெருமாள். ரொம்ப நன்றி மேடம்.